நம்ம ஒரு விஷயம் நல்லதுக்காக பண்ணுவோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லது பண்ண போய் கடைசியில் அந்த பிரச்சனையில் வந்து நம்மளே போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடுது. அதாவது தாங்காலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கின கதை தான் என்னோடய கதை. நம்ம புதுசாக ஒரு தலைவன் வந்திருக்கான். அவன் வந்து ப்ரெட் மேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தான். ப்ரெட்டு வந்து என்ன ஆகிடுச்சு, தண்ணி அதிகமாகிடுச்சு, ரொம்ப ப்ரூஃபாக ஆரம்பிச்சிருச்சு, மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. இதை தேய்க்கும் போது தேய்க்க முடியல, மாவு வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. இது என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை நான் ஒன்றும் பண்ணல, கரெக்டான ரெசிபி கரெக்டான ரேஷியோ தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொன்னான். டேய் பொய் சொல்லாதடா, இப்படி பண்ணால் இப்படி வராதுடா, இதோட ஒரிஜினல் வந்து வேறு மாதிரி இருக்கும்டா, இதோட கன்சிஸ்டன்சி சரியில்லை, என்னன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், அதை ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சரி நான் உண்மையை சொல்லி நான் இப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்ற தலைவன் என்கிட்ட வந்து பொய்யை போட்டாப்புல. இல்லை எனக்கு தெரியாது, நான் கரெக்டாக தான் பண்ணேன், அது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழியை போட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷெஃப் வரைக்கும் கொண்டு போய்ட்டேன். ஷெஃப்கிட்ட கொண்டு போனால் தலைவன் என் பக்கம் திருப்பிட்டான். நீ இத்தனை தடவை போகிற வர இதை பார்க்க மாட்டேன், அவன் என்ன பண்ணுறான் போகிறான் வரான்ட்டு. நானாடா ஷெஃபு, நானாடா இங்கே இன்சார்ஜ், எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் இவன், நான் என் வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது, இது மற்றவன் என்ன பண்ணுறான் நான் இதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கணும். ஓகே நீ கேட்குறது கரெக்டு தான், நான் பார்க்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் வேலையை எனக்கு தலைக்கு மேலே இருக்கும்போது நான் எப்போ அதை நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். தலைவன் என்கிட்ட வந்து ஏறின்னு கிடக்கிறான். நீ இது பண்ண மாட்டியா, போக மாட்டியா, இதை செக் பண்ண மாட்டியா, அது பண்ண மாட்டியா. நானாடா இங்கே ஷெஃபு, நானாடா இங்கே இன்சார்ஜ். புரியல நண்பர்களே, புரியல எனக்கு. முடியல தலைவரே, முடியல.